வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இது ரிலேட்டட் டு ஏஐ. ஓகேவா? இப்போ இல்லிஸ்ட்ரேட்டர்லாம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. நம்ம பிரிண்டிங் டெஸ்ட்லையும் சரி, நம்ம டிசைனிங் இன்ட்ரெஸ்ட்லையும் சரி, ஏஐ பேஸ் பண்ணி தான் இனி வர ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. அதனால் புது புது ஆப்ஷன்ஸாக இல்லிஸ்ட்ரேட்டர்லையும் சைடு ஆட் பண்ணுறாங்க. நம்மளும் அதை நிறைய லேர்ன் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இல்லைன்னா நம்ம அவுடேட்டட் ஆயிடுவோம், இந்த ஃபீல்டு அவுட் ஆயிரும், இந்த ஃபீல்டை விட்டு. சரியா? அதனால் இதில் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இது வந்து மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னா, அந்த கேரக்டர் டிசைன், ஸ்டோரி புக் இதெல்லாம் டிசைன் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆப்ஷனோட பேர் பார்த்தீங்கன்னா டர்ன் டேபிள். இது எங்கே இருக்குன்னா, ஆப்ஜெக்டில் ஜெனரேட்டிவில் இங்கே இருக்கும். டர்ன் டேபிள்னு இருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்குறது முன்னாடி இது என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு கேரக்டர் வந்து சைடு வியூவில் காட்டணும், பேக் வியூவில் காட்டணும், அதுமாரி டிஃப்ரெண்ட் வியூவில் காக்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து முன்னாடி நான் வந்து மேனுவலாக ரீட்ரா பண்ணுவோம். ரீட்ரா மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எடுத்துங்களேன். இந்த கேரக்டர் வந்து இப்போ ஃப்ரண்ட் வியூவை பார்க்குற மாதிரி இருக்கா, இப்போ சைடு வியூ வேணால் திரும்ப அது உட்காந்து ஒரு ஆளுக்கு வந்து வரையணும். இதுதான் முன்னாடி இருந்த மெத்தடு. இப்போ இதே வந்து இல்லிஸ்ட்ரேட்டர்ல ஆப்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு கேரக்டர் மட்டும் வரைஞ்சிட்டு, இப்போ நான் லைவாக டெமோ காட்டுறேன். அந்த கேரக்டரை வரைஞ்சிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துடும். டர்னபிள்னு ஒரு புது ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லிஸ்ட்ரேட்டர் 2026 வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்டிவில் போனீங்கன்னா ஜெனரேட்டிவில் டர்ன் டேபிள் இங்கே இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுன்னா, இந்த வெக்டார் எலமெண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, இதை வந்து மல்டிபிள் வியூவுக்கு வந்து அதுவே வந்து ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இல்லை வெக்டார் பார்ட் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதுவே கிரியேட் பண்ணிவிட்டு இது ஒரு 3D ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டு வேணுங்கிற வியூவில் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை ஒரு டிசைனோ பண்ணுறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட் தான் ஆகும். இப்போ அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? இது வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இந்த ஒரு நிமிஷம். இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை காட்டுறேன் பாருங்கள். ஜெனரேட்டிவில் ஹிஸ்ட்ரி, இதோட ஹிஸ்ட்ரி போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு வெக்டார் எலமெண்ட்டும் ஒவ்வொரு சைடுமா கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விண்டோவில். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து எங்கெங்கே வேணால் ஊற்றிக்கலாம். டைம் பண்ணுற அளவு வருது, நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுதா? முன்னாடி இது வந்து ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து ரீட்ரா பண்ணி வாங்குவோம். சைடு வியூ கொடு, எனக்கு இந்த கேரக்டருக்கு பேக் வியூ கொடு அப்படின்னு. இப்போ அது எதுவுமே தேவையில்லை. இதில் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க. திரும்ப சொல்கிறேன் கைஸ், நம்ம ஏஐ வந்து பூம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இனி வர ஃபியூச்சரில் வந்து ஏஐ ப்ளஸ் டிசைனர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சு வச்சிங்க, அட்வான்ஸாக இருங்க. நான் அந்த காலத்து ஆளு மாரி இருக்க வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ.